அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் மார்ச் 25 மார்ச் 31 வரைக்கும், அதாவது ஒரு புதன்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த வாரத்தில் கிரக நிலைகளை பட்டு விசேஷமான நாட்களை பார்த்துட்டு பலனுக்குள்ளே போவோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மேசராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் செவ்வாய், ராகு, புதன், மீன ராசியில் சனி, சூரியன் கோச்சாரத்தில் இருக்காங்க. அடுத்தபடியாக இந்த வாரத்தில் முக்கியமான விசேஷ நாட்கள் மார்ச் 25 புதன் முகூர்த்த நாள். நல்ல ஒரு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் செய்கிறதுக்கு உகந்த நாள். மார்ச் 26 வியாழக்கிழமை அஷ்டமி. அஷ்டமினாலே நம்ம பயப்படுறோம், ஆனால் நார்த்தில் வடநாட்டில் எல்லாம் அஷ்டமி விசேஷமான நாள். உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அன்றைக்கி அஷ்டமி அன்றைக்கி செய்யுங்க. ஆக மார்ச் 27 வெள்ளிக்கிழமை ராமநவமி. அன்றைக்கி வைஷ்ணவ ராமநவமி 2 முதல் நாளும் நவமி இருக்குது, மறுநாளும் இருக்குது. அதனால் யாரெல்லாம் ராமரை தரிசனம் பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும், வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். மார்ச் 29 ஞாயிற்றுக்கிழமை கரிநாள். கரிநாள்னாலே நமக்கு தெரியும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் விளக்கப்பட்ட நாள். மார்ச் 30 திங்கட்கிழமை. அன்றைக்கி பிரதோஷம், குறிப்பாக சோம பிரதோஷம். அன்றைக்கி திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு சோம பிரதோஷம்னு பேர். அன்றைக்கி சிவபெருமானுடைய அனுகூலம், நந்தியம் பெருமானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக நமக்கெல்லாம் வேணும். எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனமும் நந்தியம் பெருமானுடைய வழிபாடும் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி, அவருடைய அவதார நாள். அன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அடுத்து மார்ச் 31 மாத நரசிம்ம சதுர்தசி திதி. அன்றைக்கி நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக இந்த வாரத்தில் விசேஷமான நாட்களை பார்த்தோம். இனி 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்குரியவர் செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கார், குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பொதுவாகவே லைஃப்பில் நமக்கு எல்லாருக்குமே 11ஆம் இடத்துடைய தொடர்பு வேணும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான ஸ்தானம் அந்த ஸ்தானம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு ராகு, செவ்வாய், புதன் இருக்கிறது. உங்களுடைய அத்தனை விதமான எண்ணங்களும் ஆசைகளும் அபிலாசைகளும் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாகும், அல்லது நிறைவேறும், அல்லது சக்ஸஸ்ஃபுல்லாகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய பிரிஞ்சு போன உறவுகள் எல்லா விதமான இல்லாசும் சரி மறுபடியும் உங்களோட தொடர்பு கொள்வதற்கு, பேசுகிறதுக்கு, பழகிறதுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப், உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குறிப்பாக மேசராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் பெரிய லெவலில் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுகிறாங்களோ அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இது இந்த வாரத்தில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு மூத்த அக்கா அல்லது அண்ணன் இருக்காங்கன்னா அவர்களாலும் உங்களுக்கு நன்மை. இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, நிதி நிலைமை பார்க்குற போது சுமாராக தான் இருக்குது. வருமானங்கள் இருக்குது, செலவுகள் இருக்குது. இந்த வாரத்தில் யாருக்கும் பெருசாக கடன்கிறது கொடுத்துடாதீங்க. திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய குறைவு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது பரவாயில்ல, வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் யாருமே ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. ஏதாவது ஒரு வேலை வருமானங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்குது. வேலையை இழந்தவங்க, வேலையை விட்டுட்டு வெளியில் வந்தவங்க முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்குது. நம்ம வேலையில் சராசரி எதிர்பார்க்கிறது நமக்கான ரெகக்னைஸ் ஃபஸ்ட்டு. அடுத்தபடியாக நமக்கு வரக்கூடிய இன்சென்டிவ், ஹைக்கு அல்லது போனஸ், இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா, பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னா இந்த மாதம் பரவாயில்ல.
ரொம்ப நாளாக லோன் அப்ளை பண்ணியிருக்கிறேன், கடன் கேட்டிருக்கேன், கிடைக்கல, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், பெருசாக நம்ம சைன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. லாபமும் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், அடக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரம் முழுவதுமே எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அவரை தரிசனம் பண்ணுங்கள். சிவ வழிபாடு இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். டிசம்பர் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே முதல்ல இந்த வாரம் அம்மா இருக்காங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், உடல் ஆரோக்கிய குறைவு, வைத்திய செலவுகள் இது இருக்குது. இந்த வாரத்தில் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. கையில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. பண வரவு, பொருள் வரவு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இது வரை எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. இதுக்கும் வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் பெரிய லெவலில் முயற்சிகள், பெருசாக எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அடக்கி வாசிங்க. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதாவது நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இதெல்லாமே ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு. இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் நார்மலாக தான் இருக்குது. வேலை பெருசாக இல்லை. வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வெளியேற்றப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. நான் பெரிய லெவலில் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், பர்மனெண்ட் ஜாபில் இருக்கேன் அப்படிங்கிற கான்செப்டெல்லாம் வேண்டாம். வேலையில் அடக்கி வாசிங்க. பெருசாக நம்ம சுப்பீரியரோ யாருமோ நமக்கு கோஆப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் பெருசாக இல்லை. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நீங்களே ஓனாக எஃபர்ட்டு கொடுங்க. இந்த வாரம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக யாரெல்லாம் வேலைக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இன்னர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க, ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்க, பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நல்லா இருக்குது. சொந்த பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பிஸ்னஸில் பெரிய லெவலில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு, சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் இந்த வாரம் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்குது. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆகிட்டுருக்கோ மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் அல்லது குறைஞ்சபட்சம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். ஸோ அது மட்டுமல்ல, நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாக அவர்களால் நன்மைகள் உண்டு. யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. ஸோ இந்த வாரம் விநாயகரை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அம்பாளை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் 9ஆம் இடத்துல தெய்வ அனுகூல ஸ்தானத்தில் இருக்கார். உங்கள் ராசியில் குரு இருக்கிறது தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குன்னு தான் சொல்லணும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்குது, தடையாக இருக்குது, சுபகாரியம் நடக்கலை, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்களும் எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. அடிக்கடி தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். குறிப்பாக எதிர்பாராத தரிசனம் உங்களுக்கு கிட்டும். ஃபினான்ஷியலாக இந்த மாதம் உங்களுடைய பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. வருமானங்கள் உங்களுக்கு பரவாயில்ல. உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களால் நன்மை இதெல்லாம் இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் மூத்த சகோதரர் இருக்காங்க அப்படின்னா அவராலும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன்
அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி பரவாயில்லாமல் இருக்கும். உங்களுடைய எஜுகேஷன் குறிப்பாக ஹையர் ஸ்டடி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேறெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்புமே ஓரளவுக்கு ஹாப்பி மேரிட் லைஃபாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பரவாயில்ல, வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. பட் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். வேலை மாற்றம், இடமாற்றம், ஒரு மாற்றம், இது அத்தனைக்கும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் நிறைய இருக்குது. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான புகழ், உங்களுக்கான அந்தஸ்து, வருமானங்கள் கூடும். அதுலேயும் ஏதாவது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் அல்லது எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல், இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் கிரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கோ, உங்களுடைய நோய் குணமாகும். அல்லது நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளுடைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நோய் மட்டுமல்ல, பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்களுக்கும் கடன் குறையும் அல்லது கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா கண்டிப்பாக நல்லது நடக்கும். யாரை பெருசாக நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட், இது அத்தனையுமே உங்களுக்கு வந்துடும். யாரை பெருசாக நீங்கள் நம்பி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியுடைய வழிபாடு நல்லா பண்ணுங்கள். அதெல்லாமல் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரரை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் 3 கிரகங்கள் உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்காங்க. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் நிதானம், கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம். எது எடுத்தாலும் அதில் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சுச்சுவேஷன், இதெல்லாம் தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் யாரையும் பெருசாக நம்பி இருக்காதீங்க. யாரை நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. அது மட்டுமல்ல, எது முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரம் ரொம்ப யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. கண் முன்னாடியே பணம், பொருள் பறிபோன மாதிரியான சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குது. இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். உங்களுடைய ஹெல்த்லேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. அதன் காரணமாக பிரிவு, இதெல்லாமே இந்த வாரம் இயற்கையாக இருக்குது. ஸோ இந்த வாரம் எங்களுக்கு எது தான் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வாரம் ஜாப் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலை தேடுறீங்களோ வேலை கிடைக்கும். இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. என்னை வேலையை விட்டு வெளியேற்றிட்டாங்க அல்லது நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டுமல்ல, வேலையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் உங்களுடைய சுப்பீரியரோ, உங்களுடைய கொலீக்ஸோ, உங்கள் சப்பார்டினேட்டோ உங்களுடைய வேலையில் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்தில் பிஸ்னஸ்லையுமே பெரிய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸில் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க. இது இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் வேண்டாம்.
எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமார். இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், அல்லது குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், அல்லது குழந்தைகளாக நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு, குறிப்பாக துர்க்கையோ காளியோ தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கார். அவரும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறது சுமார். நீங்களாக போய் தேவையில்லாத விஷயங்கள் எதிலையும் தலையிடாதீங்க. இது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வராது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் அடக்கி வாசிங்க. பெருசாக எல்லா ஒரு விஷயத்துலேயும் இன்வால்மெண்ட் வேண்டாம். குறிப்பாக ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப கவனம். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் இருக்குது, அடக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரத்தில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டெல்லாம் வேண்டாம் இந்த வாரத்தில். அதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் அஃபேரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் ரீயூனியன் ஆகும். இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது, பட் ஹையர் எஜுகேஷனில் பிரேக் இருக்குது. யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. இந்த வாரம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும். இது பங்குனி மாதமாக இருந்தாலும் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, அல்லது கட்டின வீடு வாங்குறதுக்கு, ரெடிபில்ட் ஹவுஸ் வாங்குறதுக்கு, குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த வாரத்தில் நல்லாவே இருக்குது. பட் இந்த வாரம் உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன் சனி, மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உடல் ஆரோக்கியம் கவனம். இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். யாரை பெருசாக நம்பியிருக்கீங்களோ அவங்கள உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அல்லது தகவல் தொடர்பை பயன்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஒரு ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, அது லாங்கோ ஷார்ட்டோ ஏதோ ஒரு ஜேர்னி, அதுக்காக பிளான் பண்ணுறது, டிக்கெட் புக் பண்ணுறது, ரிசர்வ் பண்ணுறது, இதெல்லாமே பாசிபிலிட்டிஸாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு உறவுகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, இது பங்குனி மாதமாக தான் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை நல்லா கும்பிடுங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரை வழிபாடு பண்ணுங்கள், நல்லமே நடக்கும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல இருக்கார். அவரோட ராகு, அவரோட செவ்வாய். பொதுவாகவே 6ஆம் இடம்னா சக்ஸஸ்ன்னு அர்த்தம், வெற்றின்னு அர்த்தம். உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள், ஜாப், ப்ரொஃபஷன், கரியர் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த வாரத்தில் வேலையை தேடுறவங்களுக்கு வேலை உண்டு. வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. ஸோ வேலையில் சராசரி நம்ம எதிர்பார்க்கறது ஒரு போனஸ், ஒரு ஹைக்கு, ஒரு இன்சென்டிவ், அது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உண்டு. ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்குது. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரம் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக லோன் வாங்கி இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இதில் ஏதாவது வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் ஏற்கனவே எழுதியிருந்து இந்த வாரம் ரிசல்ட் வந்தால்
நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது இன்டர்ன்ஷிப்புக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஆக இந்த வாரத்தில் யாரெல்லாம் வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும், பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு இருந்தால் கூட இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். உடம்பில் எதிர்பாராத இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பிஸ்னஸில் தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஆக இந்த வாரத்தில் பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள், போதுமானது. இந்த வாரம் உங்களுடைய மணி ரொட்டேஷன் நார்மலாக தான் இருக்குது. அடைக்கி வாசிங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் ரொம்ப குறைவு. உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட உற்பத்தி தகுந்த சேல்ஸ் இருக்குது. பெரிய லெவலில் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபம் மகசூல் இருக்குது. இதெல்லாமே இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, லவ் சக்ஸஸ் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஹையர் எஜுகேஷன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அடைக்க வாசிங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளால் நன்மை தீமை ரெண்டும் கலந்து இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்காளோ பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயாரை தரிசனம் பண்ணுங்கள். அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாவை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கார் 7ஆம் இடத்துலேருந்து. இது ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு நட்பு வட்டாரத்தால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் நன்மை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா முயற்சி பண்ணுங்கள், நன்மைகள் உண்டு. சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, இன்ஆக்டிவாக இருக்காதீங்க. இந்த வாரம் ஜாப் எப்படி இருக்குது? உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் தான் குரு 9ல் இருக்கார். பட் உங்கள் சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி சூரியன் இருக்கிறது ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. பட் அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய 5ஆம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு இருக்கிறது. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. பொறுமை நிதானமாக இந்த வாரம் இருக்கு. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் சின்ன சின்ன தடைகள். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க, பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆக துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, திரும்ப அந்த பணம் வராது. ஆக 12ஆம் இடத்தையும் சனி பார்க்குறாரு. தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இதெல்லாமே இந்த வாரம் ஏற்பட்டு விலகும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 5ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது. எல்லா விதமான யூக வணிகங்களையும் அடக்கி வாசிங்க. எனி ஸ்பெக்குலேஷன் ஆக லேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், விட்டதை பிடிக்கணும், வேறு எதிலே காசை விட்டுறாதீங்க. ரொம்ப கவனம். இந்த வாரத்தில் குடும்பத்தில் நல்லா நல்லது நடக்கலை, சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குன்னா நடக்கும். நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு பக்கம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கிறது, இன்னொரு பக்கம் அதிலிருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் அரசியலில் இருக்கீங்களோ அரசியல் வாழ்க்கையில் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது இது எலெக்ஷன் டயத்தில். ஆனால் பெரிய லெவலில் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா இல்லை. ஸோ இந்த வாரம் முழுவதுமே
யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் மகாலட்சுமியும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சபா 4ஆம் இடத்தில் இருக்கார். அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் குரு 8ல் இருக்கார். அப்படி இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் பொறுமை நிதானமாக இந்த வாரம் டீல் பண்ணுங்கள். 4ஆம் இடம் அப்படின்னாலே உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம், இது மூணுலேயுமே இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த வாரம் கோச்சாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல சூரியன் சனி இருக்காங்க. ஒரு பக்கம் காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும். ஒருவேளை லவ் தடையாக இருந்தாலும் பிரேக்கப்பாக இருந்தாலும் மறுபடியும் ரீயூனியன் ஆகும். இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஜாபுமே பெருசாக ஒன்றும் இந்த வாரம் இல்லை. வேலையிலே இருந்தாலும் வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. அது திருப்தியற்ற ஒரு வேலையாக இந்த வாரம் இருக்குது. நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய வேலை இது இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் பரவாயில்ல. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொஞ்சம் நிதானமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்குது. நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணிங்கன்னா பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார். ஒரு திருப்தியற்ற மனநிலையில் தான் இந்த வாரத்தில் இருக்குது. இது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் சரி பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி போத்தா சைடு பொருந்தும். அதனால் பொறுமை நிதானமாக இந்த வாரம் இருங்க. இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். குழந்தைகள் அவர்களால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், குழந்தைகளால் நமக்கு நிம்மதியற்ற சுச்சுவேஷன் இதெல்லாமே உருவாகும். இந்த வாரம் ஃபினான்ஷியலாக பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. யாரெல்லாம் பேச்சை பெருசாக தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. வர்றதுக்கான வாய்ப்பு பண வரவு. ஆனாலும் செலவினங்கள் பெரிய லெவலில் இந்த வாரம் இருக்குது. நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக பாஸ் பண்ணுவீங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்குது, அரியர்ஸ் இருக்குங்கிறவங்க அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. ஸோ பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம். எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை இருக்கிற மாதிரி தோற்றம், அதெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள். இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அலர்ட்டாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானையும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடால் வரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்க்குறது ரொம்ப நல்லது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் புதன் ராகு குரு பார்க்குறது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருக்க காரியங்கள் கைகூடும். யாரை பெருசாக நம்பியிருக்கீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இறைவன் உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் அனுகிரகம் பண்ணுவார். இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும் தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. யாரோடெல்லாம் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். மீடியேட்டர்ஸ் எல்லாம் வேண்டாம், நீங்களே முயற்சி பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக்கிங்க. அது இல்லாமல் இந்த வாரம் எதிர்பாராத ட்ராவல் அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ரொம்ப நாளாக உங்களோட ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்க சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட்டில் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே பண்ணுறீங்க, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஜூமில் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு உருவாகும். அல்லது நீங்கள் ஆல்ரெடி இதில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பிரிஞ்சு போன உறவுகளால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது.
அது இல்லாமல் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு, மறுக்கப்பட்டவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு, குறைஞ்சபட்சம் என்கேஜ்மெண்ட்டுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உருவாகும். இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஹையர் எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன் போத் ஆர் சைடு பரவாயில்ல. யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்களோ, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. குறிப்பாக அக்ரியில் இருக்கிறீங்க, விவசாயத்தில் இருக்கீங்கன்னா லாபம், வருமானம், மகசூல் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் சனி பார்க்குறாரு, வேலை இருக்குது. இன்னொரு பக்கம் சுக்கிரன் 5ல் இருக்கார், பார்க்கும் வேலையில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது. ஆக வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், எஃபர்ட்டு கொடுங்க. இல்லைன்னா வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வெளியேற்றப்பட வேண்டிய சுச்சுவேஷன் கிரக ரீதியாக இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாகும். உங்களுடைய ஆண் நண்பர்கள், பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டாரம் பெருசாக உங்களுக்கு டெவலப் ஆகும். அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், நன்மைகள் அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்லா இருக்குது. ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், குறிப்பாக கோல்டு பாண்டு வாங்குறதாக இருக்கட்டும், எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் கிரானிக்காக டிசீஸ் இருக்கோ குறையும், கடன் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் துர்க்கையும் மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வாரத்தில் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்குது, குரு பார்க்குறாரு. 2ஆம் இடம்னாலே பேச்சுன்னு அர்த்தம், வருமானம். அதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் உண்டு. பேச்சை தொழிலாக வச்சுட்ருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. மணி ரொட்டேஷனும் உங்களுக்கு பரவாயில்ல. யாருடைய பணமாவது கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரம் ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் நல்லா இருக்குது. வேலையில் சராசரி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, வராத பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ரெக்கக்னைஸ் நல்லாவே இருக்குன்னு தான் இந்த வாரம் சொல்லணும். இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக எதிர்பார்க்கக்கூடிய லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரம் நல்ல வேலையாட்கள், அது மெய்டாக இருக்கட்டும் அல்லது நம்மக்கிட்ட ஸ்கில்டு லேபராக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அல்லது நம்மளை விட்டு பிரிஞ்சு போன தொழிலாளர்கள் வர்றதுக்கான சுச்சுவேஷனும் நிறையா இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஆக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இது வரைக்கும் டிலே ஆனால் இந்த வாரம் கிடச்சிரும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். லோன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு, கட்டின வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ஒரு பக்கம் சூரியன், ஒரு பக்கம் சனி. சனி இருந்தாலே டிலே, காலதாமதம், சோம்பேறித்தனம் அவாய்ட் பண்ணுங்கள். சூரியன் இருக்கிறனால ஆக்டிவாக இருங்க, இன்ஆக்டிவாக இருக்காதீங்க. எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ இந்த வாரம் அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல. வெளியூரில், வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து, ஆன்சில் ப்ராப்பர்ட்டி, ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்து பிரயோஜனம் இல்லாமல் இருந்ததோ இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அல்லது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வரும். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேண்டாம். ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு தேவையற்ற செலவினங்களை கொடுக்கும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கார். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, வராது பணம். அது இல்லாமல் மேரிட்டல் லைஃப்லையுமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள் இருக்குது. பிஸ்னஸ்லையுமே பார்ட்னர்ஷிப்போட ப்ராப்ளம் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். வராத பாஸ்போர்ட், வீசா வர்றதுக்கான வாய்ப்புகள்
இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியில் கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் குரு வேற பார்க்குறாரு. தெய்வ அனுகூலம் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக உங்களுடைய நிறைவேறாத பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தால் இந்த வாரம் நிறைவேறும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபைனான்சியலாக பெரிய கிரைசிஸ் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரர் சகோதரி இருந்தால் அவர்களாலும் ஏற்றம். இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது. யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸோ அதுக்கு தந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்கு நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் போகும். யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் கிளியர் ஆகும். ஸோ இந்த வாரம் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆகிட்டுருக்கோ, மறுக்கப்பட்டிருக்கோ, கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், குறைஞ்சபட்ச என்கேஜ்மெண்ட்டுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. பெருசாக யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ எதிர்பாராத விதமாக கடன் குறையும். பெரிய லெவலில் யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ நோயினுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு, அல்லது நீங்கள் சாப்பிடக்கூடிய மெடிசின்ஸுடைய அளவு குறைவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு அத்தனையும் இருக்குது. ஸோ இவ்வளோ நன்மைகள் இருந்தால் கூட இந்த வாரம் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்ன் எதில் இருந்தாலும் பார்க்கும் வேலையில் அவசரப்படாதீங்க. நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ, கோஆப்ரேட் பண்ணுறதுக்கோ, சப்போர்ட் பண்ணுறதுக்கோ உகந்த வாரமாக இது இல்லை. நீங்கள் பார்க்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வெளியேற்றப்படுவதற்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அல்லது நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்கணும். மற்றவங்க பெரிய லெவலில் இருந்தாலும் நீங்கள் அதே லெவலில் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாம் இந்த வாரம் இருக்குது. பொறுமையாகவும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு போங்க, ரொம்ப நல்லது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. பெருசாக ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது, புகழ் இருக்குது, வருமானங்கள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் இருக்குது, நல்ல ஒரு கவர்மெண்ட் ரெகக்னைஸ் கிடைக்கும். இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுடைய பிரயாணம் நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எதிர்பாராத ட்ராவல் அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடையும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல இருக்கார். யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். இந்த வாரத்தில் ஃபர்தராக யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, சர்டிஃபிகேட் கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ எவ்வளோ வருமானம் வந்தாலும் ஏதோ ஒரு செலவினங்கள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம், அல்லது அவரை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அது லைஃப் பார்ட்னருக்கு மட்டும் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இதே தான். போத்தார் சைடு 2 பேருமே செப்பரேஷனோ தேவையற்ற வைத்திய செலவுகளோ ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் அஃபேர் உங்களுக்கு இருந்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம், நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா அவ்வளோ பிரமாதமாக இல்லை. எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்களோ ப்ரொடக்ஷனுக்கு தந்து சேல்ஸ் இருக்கவில்லையே பணம் லாக் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. கரியரை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். கம்பெனி மாறணும், இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க,
ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. பட் அதே சமயத்தில் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எதிரிகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. இந்த வாரம் நம்முடைய கொலீக்ஸ் நமக்கு பெருசாக வேலையில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. நம்முடைய சப்பார்டினேட்டுமே அப்படி தான் இருக்கிறாங்க, சுப்பீரியருமே அப்படி தான் இருக்காங்க. எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை சஃபர் பண்ணுறதுல தான் இந்த வாரம் கிரக நிலைகள் இருக்குது. ஆனாலும் கூட எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் கூடும். இந்த வாரம் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்புகள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணங்கள் வேண்டாம், சிந்தனைகள் வேண்டாம். எதுவுமே நமக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் இல்லை. பட் இந்த வாரம் அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ், வருமானங்கள் இருக்குது, அந்தஸ்து கூடும். ஸோ நீங்கள் இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய 6ஆம் இடத்துல கேது இருக்கார். உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். இது ஸ்கேனு, எக்ஸ்ரேயோ, இசிஜி, எம்ஆர்ஐக்கு கட்டுப்படாத பிரச்சனைகள் இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைனாலும் மறுபடியும் சொல்கிறேன், டாக்டரை கவனிங்க. இந்த வாரத்தில் தேவையில்லாத எந்த விஷயத்திலும் தலையிடாதீங்க. பொறுமை, நிதானமாக இருங்க. கிரகங்கள் வலிமையானது. நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள், நல்லா அடக்கி வாசிங்க. உங்களுடைய 12ஆம் இடத்துல குருவும் பார்க்குறது. குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள், குழந்தைகளால் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள், குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைவு, இது அத்தனையும் ஏற்பட்டு விலகும். ஸோ இந்த வாரத்தில் முருகனையும் துர்க்கையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.